இந்த ஆழமான பகுப்பாய்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கவிஞர் பால் ஆண்ட்ரோமெடாவோட ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒரு கவிதையை எடுத்துட்டு அதுல இருக்கிற வெற்றியின் உடற்கூறியல், அதாங்க அனாட்டமி ஆஃப் சக்சஸ பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். வாழ்க்கையோட கணிக்க முடியாத பயணத்தை எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு சூப்பரான ஐடியா இதுல இருக்கு. வாங்க நேரடியா உள்ளே போயிடலாம். பயணமே நம் ஆசான். இந்த வரியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். கேட்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி வருதுல்ல. இது சும்மா சாதாரண வார்த்தைகள் கிடையாதுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த முழு விளக்கத்தோட ஆணி வேரே இதுதான். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பயணத்துல தான் இருக்கோம். ஆனா அந்த பயணம் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது அப்படிங்கறத நோக்கி தான் நம்மளோட இந்த தேடல் இருக்க போகுது. இதுல நம்மளோட முதல் பகுதி மிகச்சிறந்த ஆசான். வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்கிற மாபெரும் பாடங்களை பத்தி தான் இதுல பார்க்க போறோம். கவிஞரோட ஆரம்ப வரிகளை நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு சூப்பரான லாஜிக் ஒளிஞ்சிருக்கும். முதப்படி நம்ம பயணம் ஒரு ஆசானா மாறுது. ரெண்டாவது படி அந்த ஆசான் மூலியமா நமக்கு கிடைக்கிற அறிவு ஒரு பெரிய ஆற்றலா, அதாவது பவரா மாறுது. மூணாவது படி அந்த ஆற்றலை வச்சு நம்ம போடுற எஃபோர்ட் நம்மள நேரா முன்னேற்றத்துக்கு கொண்டு போகுது. சிம்பிளா சொல்லணும்னா நாம ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு தேவையான அறிவையும் பவரையும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துடுதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஆண்ட்ரோமேடாவோட இந்த குறிப்பிட்ட வரியை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கணும். பயணம் தான் இந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசான். அதாவது பயணங்கிறது உங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற வெறும் வண்டி கிடையாது. இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும், நாம இங்க இருக்கிறதோட அர்த்தம் என்னன்னு நமக்கு சொல்லித்தர்ற ஒரு மாபெரும் குரு அது. நீங்க போய் சேர வேண்டிய இடத்தை விட அந்த பாதையில நீங்க போற பயணம் தான் உங்களை உண்மையாவே செதுக்குது. அடுத்து நம்ம ரெண்டாவது பகுதி, அறியாததை ஏற்றுக்கொள்வது. இது எங்க தொடங்கி எங்க முடிகிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். எங்க பாதை தொடங்கும் எங்க பாதை முடியும்னு யாருக்குமே தெரியாது. இத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் சரி, எண்டிங் பாயிண்ட்டும் சரி, யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட். இத மனசார ஏத்துக்கிட்டோம்னா எவ்வளோ ஒரு ஃப்ரீயான ஃபீல் கிடைக்கும் தெரியுமா? நாம எப்பவுமே அடுத்து என்ன நடக்கும், எங்க போய் முடியும்னு ரொம்பவே கவலைப்படுறோம். ஆனா அந்த சஸ்பென்ஸ் தான் வாழ்க்கையோட மிகப்பெரிய அழகுன்னு இந்த கவிதை வரி நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. சரி, இப்ப நாம மூணாவது பகுதிக்கு வந்தாச்சு. உங்களுக்கான பாதைய உருவாக்குதல். பயணம் பண்றப்போ திடீர்னு பாதை மறைஞ்சா என்ன பண்றது? வாங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் முன்னாடியே பாதையே இல்லையேங்கிற ஒரு பெரிய முட்டுக்கட்டை. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பயணத்தை விட்டுடாதேன்னு கவிஞரோட ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் இருக்கு. பாதை இல்லைன்னு பயணத்தை விட்டுடாத அப்படின்னு சொல்றாரு. நீங்க போற வழியில தடைகள் வரலாம், இல்லைன்னா சில சமயம் வழியே இல்லாம கூட போகலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களுக்கான பாதைய நீங்களே புதுசா உருவாக்கணுமே தவிர ஒருபோதும் பயணத்தை மட்டும் ஸ்டாப் பண்ணவே கூடாது. இந்த முரண்பாடு தான் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லித்தருது. அடுத்தது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி 4, வெற்றி பெறும் மனநிலை. ஒரு வெற்றியாளனோட உடற்கூறியல், அதாவது அனாட்டமி எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு வெற்றியாளருக்கு தேவையான உடல் அப்புறம் மனரீதியான கட்டமைப்பை கவிஞர் இங்க பக்காவ லிஸ்ட் போடுறாரு. கண்ணுல கனவு, கருத்துள செறிவு, முகத்துல புன்னகை, உடம்பு முழுக்க பயிற்சியும் முயற்சியும். வெற்றிங்கிறது ஏதோ லாட்டரி அடிக்கிற மாதிரி அதிர்ஷ்டம் கிடையாதுங்க. அது உங்க முகம், உடல், எண்ணங்கள்னு எல்லாமே ஒன்னா இணையிற ஒரு முழுமையான ஸ்டேட். இததான் இந்த வரிகள் நமக்கு ரொம்ப அக்யூரேட்டா படம் பிடிச்சு காட்டுது. இந்த பண்புகள்ல நாம ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு. அதுதான் செறிவு. செறிவுனா என்ன? இப்போ உங்ககிட்ட மேப் இல்ல, ஆனா நீங்க டிராவல் பண்ணியே ஆகணும். அப்போ உங்களுக்கு என்ன தேவை? எதை பத்தியும் யோசிக்காத, சிதறாத, ஆழமான, ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனை வேணும் இல்லையா? அதுதான் செறிவு. உங்க முகத்துல இருக்கிற புன்னகையும் உடம்புல காட்டுற உழைப்பும் இந்த செறிவு அப்படிங்கிற ஆழமான மன தெளிவால மட்டும்தான் ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். இதுதான் உங்களை உள்ள இருந்து இயக்குற ஒரு மாஸ்டர் டூல். இப்ப நாம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். பகுதி 5, வியர்வையின் வெகுமதி. தவிர்க்க முடியாத அந்த வெற்றியை பத்தி பார்க்கலாம். வெற்றி கண் உன்னை வந்து தானா சேரும். பொதுவா நம்ம என்ன நினைப்போம்? வெற்றியை துரத்திட்டே ஓடணும்னு தானே. ஆனா இந்த கவிதை அந்த கான்செப்டே அப்படியே தலைகீழா மாத்துது. உங்களுக்குள்ள அந்த சரியான குணங்களையும் தகுதிகளையும் நீங்க வளர்த்துக்கும் போது நீங்க வெற்றியை தேடி போக வேண்டிய அவசியமே இல்ல. சக்சஸ் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும் அப்படிங்கறத இதை அடிச்சு சொல்லுது. இப்போ இந்த தத்துவத்திலிருந்து நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலான உலகத்துக்கு வருவோம். வியர்வைக்கு வெகுமதி கிடைக்கும். இது ஆண்ட்ரோமேடா நமக்கு கொடுக்கிற ஃபைனல் கேரண்டி. நீங்க சிந்துறது வெறும் தண்ணியோ வியர்வையோ கிடையாதுங்க. அது உங்க கனவுக்கான கரன்சி. அந்த பிசிக்கல் கரன்சிக்கு இயற்கையில எப்பவுமே ஒரு ரிவார்டு காத்துட்டு தான் இருக்கு. உங்க உழைப்பு ஒருபோதும் வீணாகாது அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான உண்மையை இந்த வார்த்தைகள் நமக்கு ஞாபகப்படுத்துது.
ஃபைனலா உங்களுக்கு நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. வெற்றியின் பார்வைக்காக உங்க வியர்வைய விலையா கொடுக்க நீங்க ரெடியா? பாதை தெரியாத இந்த வாழ்க்கை பயணத்துல உங்க வியர்வைய, உங்க முயற்சிய, உங்க செறிவை முதலீடு செய்ய நீங்க தயாரா இருந்தா அந்த வெற்றி கண் கண்டிப்பா உங்களை தேடி வரும். இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நம்மளோட இந்த விளக்க பதிவை முடிச்சுக்கலாம். இந்த பயணம் உங்களுக்கு ஒரு சிறந்த ஆசானா இருந்திருக்கோன்னு நம்புறேன். தொடர்ந்து சிந்திப்போம்.